ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிஞானிக்கு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டே ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நான் ஸ்வீட்ஸும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட்ஸ் ஹாட் வாட்டரில் கலந்து குடிப்பேன். ஸோ அதோட நான் என்ன மிக்ஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேன் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெமன் இருந்துச்சுன்னா ஹாஃப் லெமன் போட்டு ஹாட் வாட்டரில் சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, தேன் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ பக்கத்தில் ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இது குடித்த பிறகு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து நான் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருவேன். ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேனான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள் ஜூஸ் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா நட்ஸ் இருக்குது, நான் நட்ஸ் ஷேக் மாதிரி குடிச்சிருவேன். ஸோ அதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப சூடாலாம் வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஸோ 1/2 hour கழித்து ஜூஸ் குடிக்கிறேன். ஸோ ஆப்பிள் தோல் பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் மாற்றின பிறகு பனானா ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இது நல்லா பனானாவும் சரி ஆப்பிளும் சரி நான் நல்லா மையாக அரித்த பிறகு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலும் ஊற்றின பிறகு செகண்ட் டைம் அரிச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு தேர்ட் டைம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் சுகராக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், வெல்லமாக இருக்கட்டும், கருப்பட்டி வெல்லமாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் ஆட் பண்ண பிறகு ஸோ உங்களுக்கு ஜூஸும் குடிக்கலாம், இல்லை ஐஸ்கிரீமாகவும் நீங்கள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனோட வ்ளாக். ஸோ லன்ச்சு டைம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சேன். ஸோ மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியும் காஞ்ச மிளகா ஒன்று பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ குக்கரில் எண்ணெய் வச்ச பிறகு ஹோல் மசாலா போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரசகுல்லாவுக்கு 1/2 லெமன் போட்டு புளி வச்சுருக்கேன். ஸோ ரசகுல்லா செய்யணும் சொல்லிட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கேனே சொல்லிட்டு செய்கிற மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம அரிச்சோம் இல்லையா, ஸோ அரிச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ தக்காளி வெங்காயம் உங்களுக்கு நல்லா மசிகிற மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வராது. ஸோ அதுக்காக தான் நான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் பேஸ்ட் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸ் போட்டாச்சு இல்லையா, ஸோ நான் ரைஸ் நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு அளவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுன்னு எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு ரைஸ் போட்டேன். ஸோ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பாடு ஒன்று ஒட்டலை. ஸோ ஒரு 2-3 விசில், ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். ஸோ விசில் வந்த பிறகு காமிச்சிருக்கேன். ரொம்ப நாளாகவே ஒரு பிளான் தான் ரசகுல்லா செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் ரசகுல்லா செய்யலாமே சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ லஞ்சும் சீக்கிரமாக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் நான் ரசகுல்லாவுக்கு சரி நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 1/2 லிட்டர் பால் பேக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமன் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைனஸ் ஆன பிறகு இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் குட்டி குட்டியாக பால் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, ஸோ நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் தான் நான் சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அதே அளவில் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு
நல்லா சர்க்கரை சொன்ன பிறகு நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த ரசகுல்லாவை வந்து சர்க்கரை பாகில் போட்டுடணும். ஸோ போட்ட பிறகு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாச்சு அந்த ரசகுல்லாலையும் நம்ம விடணும். ஸோ விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம போட்ட பிறகு எப்படி இருந்துச்சு இப்போ. ஸோ மேலே வியூ இது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் ஆச்சு நான் வந்து வாக்கிங் போகாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ போவேன், அதுவும் ஈவினிங் டைம் தான் போவேன். ஸோ போகும்போது வியூஸ் வந்து அங்கே நல்லாயிருக்கும். ஸோ ஏதாச்சும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருவேன். ஸோ என் கையும் சும்மா இருக்காது, என் ஃபோனும் சும்மா இருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து வியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருவேன். வியூஸ் நல்லா இருக்கே சொல்லிட்டு நம்ம இதே ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து போடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். டாடா பாய்.